வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக சம்மர் ரிலேட்டடாக நம்ம நிறைய சேலஞ்சஸ் வரிசையாக பண்ணிட்டே வரும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பண்ண போகிறது பாப்சிக்கிள்ஸ் சேலஞ்ச். 24 hours பாப்சிக்கிள்ஸ், அதாவது 24 ஹவர்ஸும் குச்சி ஐஸ் சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட இந்த குச்சி ஐஸ் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா, பசூக்கா அருண் ஐஸ்கிரீம்லேருந்து வந்திருக்குது. இது பைனாப்பிள் அண்ட் ஜாமுன் ஃப்ளேவர். ஜாமுன் ஃப்ளேவர்னால் நாவல் பழம் இருக்கும் தெரியுமா, அதில் இந்த குச்சி ஐஸ் செஞ்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் நாவல் பழம் ஃப்ளேவரில் குச்சி ஐஸ் சாப்பிட்டதே கிடையாது. ஐஸ்கிரீம்ஸ் எதுவுமே சாப்பிட்டதே கிடையாது. நாவல் பழம், ஃப்ரெஷ் நாவல் பழம் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நாம் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறோம். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி ஒரு சேப்பாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கு. அதுலேயே அடுத்து நம்ம சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் ட்ரிப்ளட்ஸ். இது என்ன ஃப்ளேவர்னா, ஆரஞ்ச் மின்ட் அண்ட் லெமன் ஃப்ளேவர்டு குச்சி ஐஸ். இது ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன், பட் அப்படி இருந்தாலும் அது பிரேக் ஆகுது. அதுதான் ஏன்னு தெரியல எனக்கு. திறந்துட்டு சீசே, திறந்துட்டு இந்த பக்கம் திறக்க முடியல, அந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். திறந்துட்டேன். உடஞ்சிருச்சு குச்சி ஐஸு, ஒழுகிருச்சு. நான் குச்சி ஐஸ் சாப்பிடுவேன்னு நினச்சா நான் இப்படி ஆயிடுச்சு. கொல்லன்னு ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் சாப்பிடுவோம். டூத் பேஸ்ட் ஐஸ்கிரீமாக செஞ்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சீரியஸ்லி, க்ளோஸ்அப் டூத் பேஸ்ட் இருக்குது தெரியுமா, அதை இந்த க்ளோஸ்அப்பில் அந்த ஜெல் கலர் பேஸ்ட் மாற்றம் சாப்பிட கூட டேஸ்ட்டாக இருக்குமே, அந்த மாதிரி இருக்குது. நெருங்கி வருவாய், நெருங்கி வருவாய், நெருங்கி வருவாயே. எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல. குச்சி ஐசி சப்பி சாப்பிட்லான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆகும் தெரிஞ்சு தான் நான் பிளேட் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்க. குச்சி தனியாக வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த கவரை பார்த்தா நான் வாங்குகிறேன். இந்த கவர் பார்க்க பயங்கர கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, 3 ஃப்ளேவர் அப்படின்ட்டு. ஆனால் அது நான் ஏமாந்துட்டேன். நீ யாராவது ஆர்ன் ஐஸ்கிரீம் போட்டிங்கன்னா தயவுசெய்து இது ஃப்ளேவர் ட்ரை பண்ணாதீங்க. லஞ்சுக்கு நான் வீட்லேயே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜூஸ் நான் எடுத்து அந்த வாட்டர்மெலன், அதுக்கு சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நான் அந்த மோல்டில் ஊற்றிக்க போகிறேன். கூட எக்ஸ்ட்ராவாக சுகரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சுகர் லெவல் தூக்கலாக இருந்தால் மட்டும்தான் ஐஸை நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அந்த ஸ்வீட்னஸே தெரியாமல் சும்மா சப்புன்னு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு சுகர்லாம் பிடிக்காது அப்படின்னா சும்மா ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி. அவ்வளோ செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம போயிட்டு இதை சாப்பிடலாம். நம்மளோட
வாட்டர்மெலன் பாப்சிக்கல் ரெடி. குச்சி ஐஸ் ரெடி. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு அடுத்து எடுத்துருக்கிற ஃப்ரெஷ் பாப்சிக்கல்ஸ் வந்து என்ன அப்படின்னா பைனாப்பிள் பாப்சிக்கல்ஸ். அதுக்கு நம்ம பைனாப்பிள் ஸ்லைசஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து மிக்சியில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கிரைண்ட் பண்ணி அது கூட கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாப்சிக்கல் மோல்டுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாயில் ஆகப்பட்டால் கூட ஓகே தான் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாப்சிக்கல் மோல்டில் வந்து ஊற்றிட்டு நீங்கள் ஓவர் நைட் வச்சு வந்து எடுத்துடலாம். ஸோ நான் இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு உள்ளே ஊற்றிட்டு வச்சு செட் பண்ணி இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். லஞ்சுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிறது லெமன் குச்சி ஐஸ், லெமன் ஜூஸ் குச்சி ஐஸ். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ரிட்ஜ் வாங்கினப்போ வந்துட்டு இதில் வந்து ஐஸ்கிரீம்லாம் செய்யலாமா குச்சி ஐஸ்லாம் செய்யலாமா அப்படிங்கப்போ ஃபஸ்ட் எங்கள் வீட்டில் நான் டம்ளரில் வந்துட்டு இந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சு அதில் வந்து சீனிலாம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன குச்சியை உள்ளே போட்டு டம்ளருக்குள்ள வச்சு வச்சேன். ஆக்சுவலாக டம்ளர்லேருந்து அந்த குச்சி ஐஸ் வெளியே வரவே இல்லை, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச குச்சி ஐஸ் தான் நான் சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்போ சாப்பிட்டேன். ஸோ இதோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து செய்ய போகிறோம். இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் சின்ன வயசில் நான் செய்யும் போது செஞ்சு முடிச்சு சாப்பிடும் போது எனக்கு வந்து அதில் எந்த ஃப்ளேவருமே இந்த மாதிரி இல்லை, சும்மா தண்ணியை வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோமான்னு பார்ப்போம். ஸோ நம்ம சூப்பராக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கெல்லாம் குச்சி ஐஸ் பயங்கரமாக சாப்பிட்டோம். ஆக்சுவலாக தண்ணியாக வந்து சாப்பிட்றதுனால எனக்கு வந்துட்டு இப்போ காவிங்காக இருக்குது. எனக்கு ஏதாச்சும் ஸ்பைஸியாக சாப்பிடணும் எனக்கு காவிங்காக இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, நாம் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறது குச்சி ஐஸ் சேலஞ்சு. ஸோ மேக்ஸிமம் ஸ்வீட்டாக தான் சாப்பிட்டாகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது பால் ஐஸ்கிரீம். அதுக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா பால் வந்து எடுத்துருக்கேன். அக்கோர்ஸ் பால் ஐஸ்கிரீமுக்கு பால்ஸாக செய்வாங்க, மோரை வச்சா செய்வாங்க அப்படின்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் ஓகே பால் எடுத்துருக்கோம். அண்ட் அது கூட வந்துட்டு என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சோண்டு மில்க் மேட் இருக்குது தெரியுமா, அதாவது வந்து சுகருக்கு பதிலாக நான் வந்து மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வந்து பால் பவுடர் இருக்குன்னா பால் பவுடர் போட்டு நல்லா கொஞ்சம் திக்காக வந்து பாலை வந்து காய்ச்சிக்கிட்டு அது கூட கொஞ்சம் சுகரும் போட்டு நல்லா காய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோடில் ஊற்றுனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரிச் ஃப்ளேவரில் வந்துட்டு பால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நார்மலாக நீங்கள் சும்மா சீனி போட்டு சாப்பிட்றத விட இது வந்து இன்னும் ரிச் ஃப்ளேவரில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை போய் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் நாம் செய்ய போகிறது ரோஸ் மில்க் குச்சி ஐஸ். ஸோ இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ரோஸ் மில்க் அந்த ஃப்ளேவர் இருக்குது அது இருந்தால் போதும். அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் எப்பயும் நம்ம நார்மலாக பாலில் ஆட் பண்ணுறத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்துட்டு நம்ம குச்சி ஐஸாக மாற்றி சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் பிளண்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் சுகரும் கொஞ்சம் தூக்கில் போடுங்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இது. இதை செஞ்சு செட் பண்ணி வச்சா போதும், செம்மையாக வந்துடும். அதை பார்க்க ஆக்சுவலாக செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்குறக்கு அந்த லைட் பிங்க் கலரில் அதை பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை போய் நம்ம சாப்பிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது பிங்க் ஐஸ்கிரீம். பிங்க் 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 ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமோட இந்த ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இருக்குது.
ரிசல்ட் செஞ்சிருச்சு. வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஆனால் இங்கே குச்சியை சுற்றிட்டு வருவாங்க. பட் ஆனால் நான் சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்டேன், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. பால் ஐஸ்கிரீமில் நிஜமாவே பால் தான் போடுறாங்களா வேறு எதுவும் ஊற்றுறாங்களான்னு தெரில. அந்த பாலோட ஃப்ளேவரே இருக்க மாட்டேங்குது, என்ன ரீசன் தெரியல. ஆனால் பரவாயில்ல, வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது வந்துட்டு எத்தனை நான் சின்ன வயசில் சாப்பிட்டேன் அதே டேஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து அப்படியே 90s மெமரிஸ்லாம் அப்படியே எனக்கு வந்துட்டு வருது அதை சாப்பிடும் போதெல்லாம். எஸ்பெஷலாக இந்த ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் இது வந்து சின்ன வயசில் நான் சாப்பிட்ட மாதிரி அப்படி எக்ஸாக்டாக அதே ஃப்ளேவரில் இருக்குது. ஓகே மக்களே, ஸோ நம்மளோட இந்த குச்சி ஐஸ் சேலஞ்சில் கடைசியாக நம்ம சாப்பிட போகிறது என்னென்னா கோவா ஃப்ளேவரில் இருக்க குல்ஃபி. ஆக்சுவலாக வந்துட்டு கோவா ஃப்ளேவரில் கோவாவை வச்சு வந்துட்டு நான் பாப்சிக்கல் செய்யணும்னு நினச்சேன், அதாவது குச்சி ஐஸ் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செட் பண்ணேன். எனக்கு வந்து கொய்யாப்பழம் வந்து லேட்டாக தான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மார்னிங் தான் நான் செட் பண்ணேன். என்ன சம்மர் டைம்ன்றதுனாலையான்னு தெரில, இல்லை வேறு என்ன ரீசன் தெரில, என்னோடய அந்த ஒரு குச்சி ஐஸ் எனக்கு இன்னும் செட்டே ஆக்கலை. அது அப்படியே இன்னும் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது, குச்சி ஐஸும் அந்த சாலிடாக மாறலை. ஸோ அதனால் சரி ஓகே, அது போனால் என்ன, நம்ம அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம கோவா ஃப்ளேவரில் வெளியவே வந்துட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஃப்ளேவரில் சாப்பிட்டது கிடையாது. நான் நார்மலாக எப்பயுமே இந்த மாவாய் குல்ஃபி அந்த ஃப்ளேவரும் கேசரில் வர அந்த ஃப்ளேவரும் சாப்பிட்டேன். எப்பயுமே எனக்கு அதான் பிடிக்கும். நான் கோவா ஃப்ளேவர் சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. வந்து ஆக்சுவலாக இந்த குல்ஃபியில் வந்துட்டு இந்த கோவா ஃப்ளேவர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இதுக்கு பதிலாக வந்து நார்மலாக ஃபுல்லாகவே வந்து கோவா ஃப்ளேவரில் வந்து பாப்சிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குச்சி செஞ்சால் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நீங்கள் யாரும் அந்த மாதிரி வந்துட்டு கோவா ஃப்ளேவர் மட்டும் செப்பரேட்டாக ஐஸ்கிரீம் யாரும் சாப்பிட்ருக்கீங்க, பாப்சிக்கல் சாப்பிட்ருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ண நோ ஆயில் நோ பாயில் ஃபுட் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் 3 கமெண்ட்ஸ் பண்ணது மியூட் ஃப்ரீ ஃபயர், சிவகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஹரிணி. ஓகே மக்களே, ஸோ நாம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த குச்சி ஐஸ் சேலஞ்சை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த சம்மரை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு, ஆனால் நான் செம்மையாக நிறைய ஃபுட் சேலஞ்ச் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸ்லி செம்மையாக நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குச்சி ஐஸ் சாப்பிட பிடிக்கும் அண்ட் அதில் ஸ்பெஷலாக என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஆனிஸ் தமிழ் லைஃப்ஸ்டைல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.